அஸ்ஸலாமு அலைக்கும். வலைசலாம். என் பேர் ரூஹினா பர்வீன். நான் ஆலங்குடியிலேருந்து வர்றேன். சமீபத்தில் அமெரிக்காவில் பெண்களை தவிர்த்த இயக்கம் அல்-கொய்தா இயக்கம் என்பது அறிந்தது. அதனுடைய தலைவர் ஒசாமா என்பது அறிவிந்தது. அத்தகைய இயக்கத்தில் நம் மக்கள் நாடே அழிந்தது. அடிப்படையாக ஒசாமா எடுத்துக்கொண்ட போர் எந்த வகையைச் சேர்ந்தது? இஸ்லாத்தின் அதற்கு விளக்கம் வேண்டும். அப்படிப்பட்ட போர் நமக்கு தேவைதானா? அதாவது கேள்விதான் வழங்கிருச்சு, விளக்கம் தேவையில்லை. இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமான கேள்வி இது. போரில் அழிஞ்சிச்சின்னா உசாமாவை அழிச்சாரு. அழிச்சவன் யாரு? உசாமாவை மக்கள் அழிச்சாரு. அழிச்சவன் வேற நாடு அமெரிக்காக்காரன் அழிச்சிருக்கிறான். அதை வழங்கிக்கணும். முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜிஹாத் புனித போர் என்று சொன்னால் நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் நடக்கிற யுத்தத்திற்கு பேர் தான் புனித போர்னு சொல்றது. இப்போ அமெரிக்காவுடைய வர்த்தக மையம் தாக்கப்படுது, உலக வர்த்தக மையம் தாக்கப்படுது. தாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? அமெரிக்காவுடைய சட்டப்படி அந்த நாட்டில் வழக்கு தொடரணும் ஒரு குற்றவாளியின் மீது. அமெரிக்காவுடைய நீதிமன்றம் அவர் தான் குற்றவாளி என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கணும். அவன் நாட்டு சட்டப்படியை நிரூபிக்காம நடந்து முடிஞ்ச ஒரு மணி நேரத்திலேயே இன்னார்தான் சொல்லி என்ன செய்யறான்? அவன் அறிவிக்கிறான், அமெரிக்காக்காரன். இது அப்பட்டமான ஒரு திட்டமிட்ட ஒரு சதிங்கிறது நமக்கு விளங்குனதில்ல. ஒரு காரியம் நடந்தா கொல்கத்தாவில் தாக்கியிருக்கிறாங்க, யாரு என்ன விசாரிக்குது? இந்திய போலீஸ் விசாரித்து கண்டுபிடித்து காரணங்களை வச்சு இன்னார்தான் சொல்வது விஷயம் வேற. இவங்க என்ன செய்யறான்? அமெரிக்காக்காரன் தாக்குதல் நடந்து ஒரு மணி நேரத்தில் உசாமாவுடைய வேலை, அது என்கிட்ட ஒப்படை. முதல்ல இப்படி செஞ்ச மெத்தேடு சரியில்லை. ரெண்டாவது ஒரு நாட்டில் தப்பு செஞ்சவனை இன்னொரு நாட்டில் ஒப்படைக்கணும்னு சொல்வதாக இருந்தா ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் அக்ரிமெண்ட் இருக்கணும். என் நாட்டில் தப்பு செஞ்சா ஓ நாட்டில் தருவேன், ஓ நாட்டுக்காரன் என் நாட்டில் தப்பு செஞ்சானா நீ பிடிச்சி எனக்கு தந்துடணும், இப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருந்தால் தான் கொடுப்பாங்க. ஆப்கானிஸ்தானோட அமெரிக்காவுக்கு எந்த அக்ரிமெண்ட் கிடையாது. அமெரிக்காக்காரன் தப்பு செஞ்சுட்டு போய் ஆப்கான்காரன் தப்பு செஞ்சு அமெரிக்காவில் ஒளிஞ்சிட்டா அமெரிக்காக்காரன் பிடிச்சி கொடுக்க மாட்டான். அது மாதிரியான ஒரு ஐக்கிய அரபு எமிரேட் குடியரசுக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பந்தம் இருக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒப்பந்தம் கிடையாது. இந்தியாவில் தப்பு செஞ்சவன் அரபு நாட்டுக்கு போனா அரபு நாடு பிடிச்சி கொடுத்துரும். அரபு நாட்டில் தப்பு செஞ்சவன் இந்தியாவுக்கு வந்தான்னா இந்தியா பிடிச்சி கொடுக்கும், ஒப்பந்தம் இருக்குது. பாகிஸ்தானில் தப்பு செஞ்சவன் இந்தியாவுக்கு வந்தா இந்தியா கொடுக்காது. இந்தியாக்காரன் தப்பு செஞ்சுட்டு பாகிஸ்தானுக்கு போனா பாகிஸ்தான் கொடுக்காது. ஏன் கொடுக்காதுன்னா இந்த ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் ஒப்பந்தம் இல்லை. ஒப்பந்தம் இல்லாத ஒரு நாட்டில் போய்கிட்டு தாண்டு கேட்கறது இருக்குது, அதுவே சட்டவிரோதமான காரியம். அமெரிக்கா கேட்டது முதல் தப்பு. அப்படி இருந்தும் கூட ஆதாரம் தாண்டு கேட்டாங்க. இவன் ஆதாரம்லாம் கொடுக்கல. ஆதாரம்னு ஒண்ணுமே கொடுக்க, சில படங்கள் புகைப்படங்களை தான் கொடுத்தானே தவிர அந்த ஆதாரம் எவ்வளவு பொய் பித்தலாட்டம் என்பதை உணர்வுங்கிற பத்திரிகையில் நம்ம கிளீனா ஆதாரத்தோடு எழுதியிருக்கோம். அவன் என்ன ஆதாரம் கொடுத்தான், அது ஆதாரமா இல்லை. அப்போ அநியாயமான முறையில் ஒரு எவிடன்ஸும் கொடுக்காம ஒப்படைன்னு கேட்கும் பொழுது அக்கிரமத்துக்கு கட்டுப்பட மாட்டோம்னு உறுதியாக நின்றாங்க. பதவி போனாலும் சரி, அதிகாரம் போனாலும் சரி. சரின்னு முல்லா உமர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் உலகத்திலேயே ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருப்பார். கோடி கோடியாக பணம் கிடைச்சிருக்கும். ஆப்கானுடைய இன்னைக்கு பெரிய சக்தி மிக்க தலைவராக இருப்பார். உலகத்துக்கே தெரிந்த ஒரு பெரிய பிரபலமாக இருப்பார். அவர் அதெல்லாம் விரும்பலை. நீ நியாயம் ஆதாரம் தான் கொடு, இல்லைன்னா நான் பதவி வேண்டாலும் இழப்பேன், எதை வேண்டாலும் இழப்பேன், கொள்கை விட மாட்டேன்னு நின்றார். அதனால அந்த உறுதி இப்போ ஆச்சரியப்பட உலக வரலாற்றில் முல்லா முகமது உமர் மாதிரியான ஒரு உறுதியானவர்களை சரித்திரத்தில் சமீபத்தில் பார்த்ததில்லை. இவ்வளவு பதவி ஆசைக்கு இது பண்ணாம, மிரட்டலுக்கு பயப்படாம, அதுக்கு பயப்படாம உறுதி அளிக்கிறார் ஒரு கொள்கையில். அப்போ அமெரிக்காக்காரர் இப்போ பாருங்களேன், அங்கேருந்து நம்ம நாட்டில் பார்லிமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டாங்க பாகிஸ்தான்காரன். அடிச்சுட்டு போனா இப்போ அமெரிக்கா என்ன செய்யணும்? இப்போ என்ன செய்யணுங்கிறேன், கொடுன்னு சொல்லணும்ல பாகிஸ்தானுக்கு. இந்தியாவை அடிச்சுட்டு பிடிச்சி கொடுங்க, நம்மளை கொடுக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டேங்கிறான் அமெரிக்கா. இப்போ பாகிஸ்தான் இப்போ நியாயம் இல்லைன்னு வழங்கி போச்சு அமெரிக்கா. அமெரிக்காவுடைய கொள்கை எந்த நாட்டில் தப்பு செஞ்சாலும் பிடிச்சி கொடுக்கணும்னு இருந்தா, அப்போ பாகிஸ்தான்காரன் இந்தியாவில் அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கான, அவனை பிடிச்சி கொடுண்டு இந்தியா தானே கேட்குது, அமெரிக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறான். அந்த அமெரிக்காவுக்கு இந்தியாக்காரன் வழங்காம சப்போர்ட் பண்றான். இவங்க உலகத்தையே தன் கீழே கொண்டு வர்றதுக்கு திட்டம் போடக்கூடிய ஒன்னா நம்பர் கயவர்கள் அமெரிக்கர்கள். அமெரிக்கா இன்னொரு பிரிட்டிஷ்காரன் ஆதிக்க மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் கொண்டு சவுதி அரேபியாவில் பட, பாகிஸ்தானில் பட, ஆப்கானிஸ்தானில் பட, இந்தியா கடற்படையில் பட, ரஷ்யாவில் கொண்டே பட, செசனியாவில் கொண்டே பட, எல்லா நாட்டிலையும் படை இறக்கி வச்சுக்கிட்டு அம்பூட் நாட்டையும் காலனி நாட்டாக பார்க்குறான், திட்டம் போடுறான். உலகத்துக்கே கட்டியாகணும்னு ஆசைப்படுறான்.
அது விளங்காம இந்தியா போனிச்சு போய் நாம போட்டு போயிட்டாங்க போடாண்டு. அப்ப அமெரிக்கா வந்து ஒரு நம்ப தகுந்தவன் கிடையாது. அமெரிக்காவுக்கு பின்னாடிலாம் உலகத்திலேயே மகா கேடு கட்ட ஒரு நாடு அமெரிக்கா நாடு தான். எந்த வகையிலையும் நம்பிக்கை துரோகம் செய்வதையே தன்னுடைய தொழிலாக சீனாவுல அவன் பெரிய வல்லரசு. அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்கா பயப்படக்கூடிய ஒரே நாடு சீனா தான். அந்த சீனாவுல பிரதமருக்காக வேண்டி ஒரு விமானத்துக்கு ஆர்டர் பண்ணானுவோம். எங்க அமெரிக்காவில் ஒரு தனியார் கம்பெனியில விமானத்தை செஞ்சு கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, அங்கங்க ஒட்டு கேட்கிற கருவி வச்சு விட்டாங்க. இதுல சீன பிரதமர் போற எவ்வளவு துரோகிகள் பாருங்க. இவங்களை நம்பி விமானத்துக்கு ஆர்டர் கொடுத்தா விமானத்துக்குள்ள அங்கங்க சீட்டுக்குள்ள ஒட்டு கேட்கிற கருவி சின்ன சின்ன மைக்ரோ பட்டன் மாதிரி இருக்கும், அது தச்சு வச்சு போடுவாங்க. அது விமானம் பறக்குறது எந்த பக்கம் பறக்குதுங்கிறலாம் சேட்டலைட்டுக்கு போயிடும். அங்கேருந்து அமெரிக்காவில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க பேசுற பேச்சு எல்லாம் அமெரிக்காவில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். ஒரு நாட்டை உழவு பார்க்கறதுக்காக வேண்டி நம்பி விமானத்துக்கு ஆர்டர் கொடுத்தா அதுல ஒட்டு கேட்கிற கருவியை ஒப்படைக்கிறானே மனுஷனா இவன் வந்து மதிக்கத்தக்க ஒரு நாடா? நம்ம நாட்டு கடற்படையை இங்க வந்து பெட்ரோல் போட வரணும்னு சென்னையில கொண்டு நிப்பாட்டிக்கிட்டு நம்ம ஹெலிகாப்டர் உழவு பார்த்துட்டு போறோம் சென்னையில. நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், பலன் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இவன் அந்த அமெரிக்காக்காரனை உள்ள நுழைய வாசலை திறந்தாங்க. பிரிட்டிஷார் வியாபாரியா தான் வந்தான், காலனி நாடு போச்சு. இதை இந்தியா லேட்டா வழங்கும். இப்போ இன்னும் வழங்கல. அமெரிக்காவை வந்து எதிர்ப்பதுல வந்து எந்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அமெரிக்காட்ட ஒரு கடுகு அளவு கூட நியாயங்கள் எந்த காலத்திலும் இருந்ததில்லை. அமெரிக்காவை யார் எதிர்த்தாலும் அதுதான் நியாயமா இருக்குங்கிற அளவுக்கு இப்போ நிலைமை இருக்கு. அதனால அமெரிக்காவை எதிர்த்த ஒரு காரணத்துக்காகவே அவன் நியாயவாதி நான் பாராட்டுறேன். அதான் ஒன்று சவுதியில பாருங்களேன், அந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு மினிக்கு அவனை போட்டு பொம்பளைய நடமாட விடுவாங்க. அந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு அவனுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. உன் நாட்டு ஆளுங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா அந்த சட்டத்தை கட்டுப்படணும். முந்த நாள் பார்த்தீங்கல்ல, மினிக்கு அவனை போட்டு இனிமேல் பொம்பளைய நடமாட போடாடுவோம் அமெரிக்க பொம்பளையிடுவோம். அந்த நாட்டில் போய்கிட்டு வெளியேறன்ட்டான் நேற்று தூக்கிட்டு போ அமெரிக்கா படையை காலி பண்ணிட்டான் சவுதி அரேபியா. ஒரு அளவுக்கு தான் அவனும் பொறுப்பான். இப்படி எல்லா நாட்டையும் போய் சீரழிச்சு எய்ட்ஸ் நோயை பரப்பி நாசக்கேடாக்கி எல்லாத்தையும் கெடுக்க குட்டி சேவராக்குறது அமெரிக்காவோட திட்டம். அமெரிக்காவை மட்டும் நம்பிடாதீங்க. அதனால அமெரிக்காவை எதிர்த்த வகையில உசாமா செஞ்சதும் முல்லா உமர் செஞ்சதும் 100% கரெக்ட். அமெரிக்கா எதிர்க்கப்பட வேண்டியதுதான். முஸ்லீம் அல்லாத சகோதரருடைய